முதன்மை சுகாதார சேவையை மையமாக கொண்டு 2026ஆம் ஆண்டு 14வது ஆசியான் சுகாதார மாநாடும் 11வது பேரா சுகாதார மாநாடும் வெள்ளிக்கிழமை தொடங்கி இன்று வரை 3 நாட்களுக்கு நடத்தப்பட்டன. முதன்மை சுகாதார சேவையின் தரத்தை மேம்படுத்துதல், சுகாதாரத்துறையில் உருவெடுக்கும் புதிய சவால்கள், மருத்துவ தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சுகாதார கொள்கைகள் குறித்த மருத்துவ நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உட்பட சுகாதாரத்துறை பிரதிநிதிகளின் கருத்துக்களை பகிரும் நோக்கத்துடன் இந்த மாநாடுகள் நடைபெற்றன. பேரா பொது சுகாதார மருத்துவர்கள் சங்கம், பேரா மருத்துவர்கள் சங்கம் மற்றும் பேரா குடும்ப மருத்துவ நிபுணர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாட்டை பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ. சிவனேசன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். முதன்மை சுகாதார சேவையை வலுப்படுத்த பேரா மாநில அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்று இம்மாநாட்டில் உரையாற்றிய சிவனேசன் தெரிவித்தார். அதோடு மாநில மக்களுக்கு தரமான மற்றும் நிலையான மருத்துவ சேவையை உறுதி செய்யும் பொருட்டு முதன்மை சுகாதார சேவையை வலுப்படுத்தும் அனைத்து முயற்சிகளுக்கும் தமது தரப்பு தொடர்ந்து முழு ஆதரவு வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். பேராக் மாநில அரசாங்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தயக்கப்படாமல் நிதியுதவி வழங்குகிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் நம்ம ஏறக்குறைய 35,000 வெள்ளி வழங்கியிருக்கிறேன். இதுக்கு எந்த ஒரு சுகாதார சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாநில அரசாங்கம் நிச்சயமாக நிதி உதவி கொடுக்கும். இலக்கவியல் மாற்றம், புதிய தொற்று நோய்கள் மற்றும் மக்களின் அதிகரித்து வரும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சுகாதாரத்துறையும் தன்னை தொடர்ந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதை சிவனேசன் மறுக்கவில்லை. இதனிடையே இம்மாநாடுகளில் பங்கேற்றிருக்கும் பொது மருத்துவ நிபுணரான டாக்டர் தேன்மொழி பழனியப்பன் தமது எதிர்பார்ப்பை இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் பங்கு பெறுவது மூலம் எல்லா மற்ற நிபுணர்கள் கூட சேர்ந்து அவங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவம் எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு, இதுக்கப்புறம் என்ன நம்ம சாதிக்க போகிறோம், இதில் நம்மளுடைய அடுத்த நோக்கங்கள் என்ன, அதில் நம்ம டிஜிட்டல் ஹெல்த், இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பங்காளிக்க போகிறோன்றதை பற்றி நம்ம இங்கே கலந்துரையாடி பேசுறதுக்காக இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம். பேரா ஈப்போவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் மலேசியா உட்பட சிங்கப்பூர், இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்ற இம்மாநாட்டில் 4 முக்கிய அமர்வுகள், 13 அறிவியல் கருத்தரங்குகள், ஆய்வு கட்டுரைகள் மற்றும் சுவரொட்டி விளக்க காட்சிகள் இடம்பெற்றன.